தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாளை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் பவன் கல்யாணின் கட்சி பங்கேற்க உள்ளது. அக்கட்சியின் சார்பில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். தொகுதி மறுவரை தொடர்பான கூட்டு நடவடிக்கை கூடிய ஆலோசனை கூட்டம் நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ள நிலையில 7 மாநிலத்தில் சேர்ந்த முக்கிய கட்சியுடைய தலைவர்கள் முதலமைச்சர் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிலையில் பவன் கல்யாண் தலைமையிலான ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜனசேனா கட்சியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில ஜனசேனா அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஜனசேனா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உதய் சீனிவாஸ் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்று இரவு அவர் விமானம் மூலம் சென்னை வருகிறார். அவர் நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். பவன் கல்யாணும் இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றாலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டு நடவடிக்கை குழு எடுக்கக்கூடிய இந்த தீர்மானத்துக்கு ஜனசேனா கட்சியும் ஆதரவு அளிக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.